ரோஹிணிக்கு அடுத்த வேட்டு வச்சிருக்காரு இந்த டைரக்டர். இதாச்சும் வெடிக்குமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம்தான். அட ஆமாங்க, மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டு அவனோட ஃப்ரெண்டு ஒர்க் பண்ற ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு ஒரு டிவியும் ஏசியும் வாங்கணும் அப்படின்னு அந்தாள மனோஜோட ஷோரூமுக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். வந்தவன் ஸ்கூல்ல வேலை பாக்குறேன்னு சொன்னதால தானும் பெரிய படிப்பாளிதான், ஏகப்பட்ட படிப்பெல்லாம் படிச்சு கிழிச்சிருக்கேன் அப்படின்னு தற்பெருமைக்கு அள்ளி விடுறான் மனோஜ். அத கேட்டு அந்த ஆளு மனோஜ பத்தி முழுசா தெரியாம எங்க ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு சீஃப் கெஸ்டா வந்து பசங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க முடியுமான்னு கேட்க வந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய இவனாட்டம் ஷைன் பண்ண பாக்குறான் மனோஜ். ஆனா அங்கதான் ரோஹிணிக்கு இந்த டைரக்டர் வேட்டு வச்சிருக்காரு. அட ஆமாங்க, கடைக்கு வந்த ஆளு வேற யாரும் இல்லைங்க, ரோகிணி கிறிஷ சேர்த்து விட்ட அந்த போர்டிங் ஸ்கூல்ல வேலை பாக்குறவர் தான் அந்த ஆளு. ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா போக போற பந்தால வீட்ல போய் ஸ்பீச்சுக்கு பிராக்டிஸ் பண்ற மனோஜை பார்த்து நாய்க்கு கூட பொறுக்காம நாய் கத்த காமெடி கலாட்டா அட்டகாசமா இருக்கு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, மனோஜ் போக போற அந்த ஸ்கூல் எதுன்னு ரோஹிணிக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா மனோஜா அந்த ஸ்கூலுக்கு போக விட மாட்டா. உன் ஸ்பீச்ச கேட்டு நாய் வேற கத்துது, உனக்கு அதெல்லாம் வராது, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டே அப்படின்னு சொல்லி ரோகிணி மனோஜா தடுக்க பாப்பா. அதான் நடக்க போகுது.